ஒருத்தரோட மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றத அந்த மொபைலை தொடாமலே பார்த்துக்க முடியும். அந்த மொபைலை தொடாமலே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றத உங்கள் மொபைல்லேருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க யாராவது வெளியே போகிறாங்க, வர்றதுக்கு லேட் ஆகுது, அவங்க ஃபோனும் எடுக்கலை அப்படின்னும் போது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத லைவாக அந்த மொபைலை தொடாமல் உங்கள் மொபைல்லேருந்தே ட்ராக் பண்ணிக்க முடியும். அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி லைவாக உங்களால் பார்த்துக்க முடியும் மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு. இது எப்படி அப்படின்னு முழுசாக பாருங்கள். இந்த ஆப்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தரோட லொக்கேஷனை லைவாக பார்க்கணும் மொபைல் நம்பரை மட்டுமே வச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் மொபைலில் ஒரே ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த டைட்டில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணியும் லிங்க் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் கீழே அக்செப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் பை யூஆர்எல்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு லிங்க் கேட்கும். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு வீடியோ அனுப்பணும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ, அந்த வீடியோவுக்கு கீழே ஷேர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. திருப்பி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்களோ, குட் மார்னிங், குட் நைட்டு, இல்லை வேறு ஏதாவது மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே கிரியேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது லிங்க் ரெடி ஆகிடுச்சு. கீழே அந்த காப்பின்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போது இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அதாவது யாரோட மொபைலோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யார் வந்து எங்கே இருக்கிறாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஜஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அதை நார்மல் மெசேஜ்லேயும் அனுப்பலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவங்களுக்கு இந்த லிங்க்கை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். யாரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அடுத்ததாக என்ன நடக்கும்னா, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நான் பக்கத்தில் இருக்க மொபைலுக்கு தான் அதை அனுப்பிச்சிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்ணு முன்னாடி லைவாக ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். இப்போ யூடியூப் வீடியோ வருது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு பேக் வந்துடுவாங்க. பட் இப்போ அவங்களோட லைவ் லொக்கேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண போகிறோம். அந்த ஐபி அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறமா இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் வந்து அந்த ஐபி அட்ரஸை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, எங்கெல்லாம் போகிறாங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். இப்போவே அதை கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணாலும் இன்ஸ்டால்னு வரும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மொபைல் லொக்கேஷனை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். சென்னையில் இருக்குதா? ஸோ இப்போ அவங்க லொக்கேஷனை நம்ம அந்த ஐபி அட்ரஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் இருக்கிற லிங்கை டெலீட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க ஐபி அட்ரஸ் எடுத்தீங்களா, அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்றதை இந்த ஐபி அட்ரஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும். அவங்க எங்கே இருக்கிறாங்க, பீச்சா, பார்க்கா, ஏதாவது பஸ் ஸ்டாண்டா, ரோட்லையா, எல்லாத்தையும் லைவாக இந்த மாதிரி நம்ம அப்படியே அக்யூரேட்டாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு லைவாக பண்ணி காமிச்சிட்டேன். அதனால மறக்காமல் இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யாரோட லொக்கேஷன் வேணும்னாலும் உடனே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லை ஒர்க் ஆகலை, எதுவாக இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி டெக் வீடியோ இருக்குது, போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.